வெரிகோஸ் வெயின்ங்கிறது வந்து அது ஒரு வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மண்ணீரல்ல உள்ள ஒரு QI டெபிசியன்சி, ஒரு எனர்ஜி டெபிசியண்டா இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ மண்ணீரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிசியாலஜி இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படின்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடை ரத்தமா கன்வெர்ட் பண்றது. அப்படி ரத்தமா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை எல்லா செல்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த 2 வேலைகளை, இன்னும் 2-3 வேலைகள் இருக்கு. இந்த 2 மேஜரான வேலைகளை இந்த மண்ணீரல் பாக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி உருவாகுது? டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ப்ராப்ளம். உற்பத்தி பண்ணப்பட்ட ரத்தத்தை செல்களுக்கு எடுத்துட்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது. இப்ப சரி பண்ண வேண்டியது எதை? மண்ணீரல். இப்ப மண்ணீரலை நீங்க எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையை அது பார்த்துரும். நாம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ மண்ணீரலுடைய QI டெபிசியன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல அதுவே அது சரி பண்ணிவிடும். இது நாம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்புக்குள்ள பூந்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. சும்மா டெம்பரவரியா அது இது பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் பெர்மனண்டா பண்றதா இருந்துச்சுன்னா உங்க ஆர்கனை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆர்கன் அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடுச்சுன்னா உங்க வியாதி சுத்தமா உங்களோட போயிடும்.